அன்புள்ளம் கொண்ட பாசமிகு சகோதர சகோதரிகளே, அன்பு தங்கைகளே, இன்றைய நற்செய்தி மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 54 முதல் 58 வரை உள்ள திருவசனங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு தனது சொந்த ஊருக்கு போகிறார். அங்கே தனது சொந்த மக்களால் அவர் புறக்கணிக்கப்படுகிறார். என்னை பொறுத்தவரை நாம் மரியாவின் வியாகுலங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். மரியாவின் வியாகுலங்கள் போல இயேசுவுக்கும் வியாகுலங்கள் இருந்திருக்கும். அப்படி அவர் அனுபவித்த ஒரு வியாகுலங்களுள் ஒன்று, சொந்த ஊரில் அவர் புறக்கணிக்கப்பட்டது. இந்த புறக்கணிப்பு எப்படி நடக்கிறது பாருங்கள். பல கேள்விகள். முதல் கேள்வி, எங்கிருந்து இந்த ஞானம் இவருக்கு வந்தது? எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இதுதான் கேள்வி. நம் எல்லாருக்கும் இது போன்ற கேள்விகள் நமக்கு அடுத்திருப்பவரை பற்றி எழுவது இயற்கை. ஆனால் அந்த கேள்விக்குரிய ஆராய்ச்சிக்குள் போயிருந்தால் இவர்கள் பதில் என்னவாக இருந்திருக்கும் தெரியுமா? இவர் தச்சர் மகன் என்று வந்திருக்காது, இவர் கடவுளின் மகன் என்று வந்திருக்கும். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எங்கிருந்து இந்த ஞானம்? இந்த கேள்விக்கான உண்மையான பதில், இவர் கடவுளின் மகன் என்றுதானே வந்திருக்க வேண்டும். எங்கிருந்து இந்த வல்ல செயல்கள்? இவருடைய சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? உண்மையிலே அந்த ஞானம் மக்களுக்கு இருந்திருந்தால், இறை வார்த்தையை கடைபிடிக்கிற நாம் எல்லாரும் அவரது சகோதர சகோதரிகளாக வாழ முடியும் என்பதை கண்டுபிடித்திருப்பார்கள் அல்லவா? நம்ம வாழ்க்கையில் கூட இதான் பிரச்சனை. ஒரு அச்சம், ஒரு கேள்வி, ஒரு ஐயம் நமது வாழ்வில் எல்லாம் பிறரை சார்ந்து சின்ன சின்ன பொறாமையாக எழுவது இயற்கை. ஆனால் எது எழுகிறதோ அதற்குரிய விடயங்களை ஆழப்படுத்தி பார்க்காமல் கனெக்ஷனே இல்லாமல் போவாங்க. எங்கிருந்து இந்த ஞானம் வந்தது? தச்சருக்கும் ஞானத்துக்கும் என்னங்க சம்பந்தம்? வல்ல செயல்களுக்கும் சகோதரர்களுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாமல் முடிச்சு போடுவதால் தான் பொறாமையும் வெறுப்பும் நம்மிடையே தோன்றுகின்றன. சில இடத்துல இயேசு பேசுவார் பாருங்க, அந்த வியாகுலம் எப்படி அவருக்கு வலிச்சிருக்கும். என்ன நம்பலனாலும் பரவாயில்ல, என்ன சொல்லுவார்? என் செயல்களையாவது நம்புங்கள்ப்பா. என்ன நம்ப வேணாம் ராஜா, என் செயல்களை நம்புங்கள்ப்பா. இதோ பார்வையற்றவர்கள் பார்க்கிறார்கள், காது கேளாதோர் கேட்கிறார்கள், ஊனமுற்றோர் நடக்கிறார்கள், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என் செயல்களை பொருட்டாவது என்னை நம்புங்கள் என சொல்லுகிறார். நான் யோசிச்சு பார்த்தேன். இயேசு பெற்ற வியாகுலம் என்று சொன்னேன். இயேசு அடைகின்ற இன்னொரு பெரிய வியாகுலம் என்ன தெரியுமா? நாம் மற்றவரை ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்வது. நம்ம குடும்பத்தில், பணி செய்கிற இடத்துல, குழும வாழ்க்கையில், பள்ளியில், நண்பர்கள் மத்தியில் 1 2 3 4 பேர் 4 விதமாக பேசுவாங்கன்னு. இந்த 4 பேர் நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க, நம்ம பணி செய்கிற இடத்துல இருப்பார்கள், பணி குழுமத்திலே இருப்பார்கள், எல்லா நிலையிலும் இருப்பார்கள். ஆனால் என்ன நடக்குது பாருங்க, 1 2 பற்றி 3 கிட்ட பேசும். ஆனால் 2 3 நல்லா சிரிச்சுட்டு தான் இருக்கும். 2 3 பற்றி 4 கிட்ட பேசும். 2 3 சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். 1 4 பற்றி பேசும், 2 3 பற்றி. இவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க, இவங்க 2 பேரை தவறாக பேசுவாங்க. கடவுளின் வியாகுலங்களை அதிகரிக்கிற எரிபொருளாக நமது வாழ்வு அமைகிறது.
விவிலியத்திலே பல இடங்களில் வாசிக்கிறோம். குறிப்பாக கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் பவுலடியார் திரும்ப திரும்ப அதை தான் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் 5ஆம் அதிகாரத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க, 13, 14. அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த உரிமை வாழ்வு ஊனியல்பின் செயல்களுக்கு வாய்ப்பாய் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். மாறாக ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாக இருங்கள். எப்ப கத்துக்க போறோம்? அன்பின் அடிமையாய் இருப்பது என்றால் எல்லாரையும் ஏற்று வாழுகிற மனப்பக்குவம். ஒருபோதும் மற்றவர்களை தவறாக பேசுகின்ற தன்மை நம்மிடத்திலே வரக்கூடாது. அது எரிச்சலாக அல்லது ஒரு கோபமாக இயல்பாக எழுந்தால் கூட அதற்குரிய உண்மையான காரணம் இல்லாமல் முடிச்சு போட்டு பார்க்கிற தன்மை எல்லாம், குறிப்பாக மக்கள்கிட்ட கூட நம்ம அதை ஏற்றுக்கொள்ளலாம். பாவம், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில் கடவுளிடம் அதிக நேரங்களை செலவிடுகின்ற துறவிகள் மத்தியில் இது இருப்பது கடவுளுக்கு எவ்வளவு பெரிய வியாகுலத்தை தரும் பார். ஒருவருக்கொருவர் அன்பின் அடிமைகளாக இருங்கள். தொடர்ந்து அவர் எழுதி கொண்டே இருப்பார் பாருங்க. அடுத்து பாருங்க, இன்னொரு இடத்துல அவர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, வீண் பெருமை தேடாமலும் ஒருவருக்கொருவர் எரிச்சல் ஊட்டாமலும் ஒருவர் மீது ஒருவர் பொறாமைப்படாமலும் இருப்போமாக. கலாத்தியர் 5:26. அப்படியே ஒருவர் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால், 6ஆவது அதிகாரத்தில் தொடர்ந்து எழுதுறார். ஒருத்தர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் உடனே கும்மி அடிக்காதீங்கப்பா. என்ன சொல்றாரு? தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள். பவுலடியாருக்கு ஜோரா கரங்களை தட்டலாமா? வசனம் பாருங்க, 6:1. தூய ஆவியை பெற்றிருக்க ஒருவர் குற்றத்தில் அகப்பட்டு இருக்கிறார். நீ போலீஸ் இல்ல சாமி, விசாரணை கமிஷன் கிடையாது, நீ தூய ஆவியை பெற்றிருக்கிறாய். எழுதுறார். நான் சொல்லிங்க, படிக்கிறேன் பாருங்க திரும்ப. சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஏதேனும் குற்றத்தில் அகப்பட்டு கொண்டால் தூய ஆவியை பெற்றிருக்கும் நீங்கள் கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். கனிந்த உள்ளத்தோடு அவரை திருத்துங்கள். அவரை போல் நீங்கள் சோதனைக்கு உள்ளாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள். தம்மை பெரியவர் என கருதுவோர் தம்மை ஏய்த்து கொள்ளுகின்றனர். இந்த விஷயத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களை ஆராய்ந்து பார்க்கட்டும் என எழுதுகிறார். இதெல்லாம் இப்போ கூட நம்ம என்ன தெரியுமா நினைப்போம் மனசில்? ஆஹா, ஃபாதர் யாருக்கோ பேசுகிறாருன்னு நினைப்போம். ஐயோ, ஃபாதர் விமலுக்காக பேசுகிறார், ஃபாதர் எனக்காக பேசுகிறார். ஒவ்வொருவரும் தங்கள் செயல்களை இந்த விஷயத்தில் ஆராய்ந்து பார்த்து கொள்ளட்டும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன் இந்த அடுத்தவங்களை பற்றி ஒரு ஏற்றுக்கொள்ளாத மனநிலை நமக்கு வருகிறது? அதற்கான பதிலும் பாருங்கள், அழகாக இருக்கிறது. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே மறக்கக்கூடாது. இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம் என்ன நம்மள்கிட்ட அப்படின்னா, ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர். அதனால தான் ஞானம் எப்படிடாங்கிறப்ப தச்சன் மகனுக்கு போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறார். எவ்வளோ பைத்தியக்கார செயல் அது! ஏனென்றால் இருளை அவர்கள் விரும்பினார்கள், ஒளியை விட்டுவிட்டு. அடுத்த வரி யோவான் நற்செய்தியாளர் ரொம்ப ஆழமா சொல்றாரு. இதில் தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பே இருக்கிறது. அடுத்தவரை ஏற்றுக்கொள்ளாத சின்ன சின்ன மனநிலை நமக்கு ஒரு பெரிய தண்டனையை ஒரு நாள் வருவித்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர், தங்கள் தீய செயல் வெளியாகிவிடும் என அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை என அவர் சொல்லுகிறார். கண்களை மூடி கரங்களை குவித்து சிறு ஜெபம் ஒன்றை நாம் ஏறெடுப்போமா? அன்பு ஆண்டவரே, நான் உனது சாயலாய் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு சாயலாய்
என் உடலையும் ஆன்மாவையும் வளர்த்து கொள்ள எத்தனை பயிற்சிகளை மேற்கொள்ளுகிறேன். அதே போலத்தான் ஒவ்வொருவரும். ஆண்டவரே, பவுலடியார் எங்களுக்கு கற்றுத்தருகிற மனநிலை, நீங்கள் யாவரும் உங்களை விட பிறரை மதிப்புக்கு உரியவர்களாக எண்ணுங்கள். ஆண்டவரே, இந்த பரந்துபட்ட பார்வை எங்களுக்கு தாரும். கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6:1 இன்று எங்கள் இதயத்தில் ஆழமாய் அது பதியப்பட வேண்டிய வசனங்களாக இருக்க வேண்டும். ஒருவர் பற்றி விமர்சனம் செய்ய வேண்டும் என்றாலும் கூட, நான் தூய ஆவியை பெற்றிருக்கும் மனிதனாய் அதை பற்றி பேச வேண்டும். தூய ஆவியின் செயல்கள் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் தொடர்ந்து நாங்கள் வாசிக்கிறோமே, அந்த அத்தனை கனி தருகிற செயல்களாக எங்கள் வாழ்வு இருந்து எஞ்சிய நாட்களில் உறவுகளை சேகரித்து வைக்கிற நல்ல மனிதர்களாக எங்களை மாற்றிட வரம் தாரும். ஆமேன்.